பெண்ணும் விதைதான் புவியினில் விழுந்து கொடி மலராகியது. பூத்து குலுங்கி புது மணம் வீசி மகரந்தம் தூவி மலர்கின்றது. பூத்து குலுங்கி புது மணம் வீசி மகரந்தம் தூவி மலர்கின்றது. வீசும் தென்றல் காற்றினிலாடி மகிமையிலே அது மலர்கின்றது. ஆரிய சூறாவளியினை தாங்கி இதழுலராது ஜொலிக்கின்றது. பருத்தப்பட்டோரை மருந்தி அழைத்து நறுமணமூட்டியது. இருண்ட உலகில் ஒளி மலராகி சிலுவையில் நின்று விரிகின்றது. இருண்ட உலகில் ஒளி மலராகி சிலுவையில் நின்று விரிகின்றது. வீசும் தென்றல் காற்றினில் ஆடி மகிமையிலே அது மலர்கின்றது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு கண்கள் திறக்கப்படட்டும். வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். லூக்கா 24:32. உங்களை யார் என்று தெரியாமலே உங்களை பற்றி உங்களிடமே யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? நீங்கள் தான் என்று தெரிய வரும்போது அவர்களின் எதிர்வினை எப்படி இருந்திருக்கும்? அல்லது ஆளை தெரியாமல் பேசிவிட்டு சங்கடப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? இந்த சீஷர்களுக்கும் இதுதான் நடந்தது. எருசலேமில் நடந்தது உமக்கு தெரியாதா என்று கேட்டவர்களிடம் இயேசுவும் எதுவும் தெரியாதவர் போல எவைகள் என்று கேட்கிறார். சீஷர்களும் இயேசுவுக்கு நடந்தவற்றை அவருக்கே விவரிக்கிறார்கள். அவரை நம்பியிருந்தோம் என்றனர். என்றாலும் கல்லறை வெறுமையாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது இயேசு பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டு தம்மை குறித்து வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்தையும் விவரிக்கிறார். அப்பொழுதும் அவர்கள் உணர்வடையவில்லை. அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்களுடன் சென்று பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து பிட்டு அவர்களிடம் கொடுத்த போதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அவரை அறிந்து கொண்ட போது இயேசு மறைந்து போனார். ஆனால் வழியிலே இயேசு பேசிய போது, வேத வாக்கியங்களை விளக்கிய போது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்ததே என்பதை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். கொழுந்து விட்டு எரிந்த போது அவர்கள் உணர்வற்றிருந்தது என்ன? இயேசு முன்னே நின்றும் அவர்கள் கண்கள் அவரை காணாததும் ஏன்? அவர் பேசியும் அவர்கள் காதுகள் கேட்காததும் ஏன்? இதைத்தான் அன்று ஏசாயாவும் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறார்கள் என்றார். ஏசாயா 6:9. இயேசு எத்தனை அற்புதங்களை செய்தும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதித்தும் தம்மை மீட்டு ரட்சிப்பவர் இவர்தான் என்று அவர்களால் உணர முடியாதிருந்தது ஏன்? அன்றுதான் அப்படி என்றால் இன்று எத்தனை வேத படிப்புகள், மேற்படிப்புகள் என்று ஏராளமான விதங்களில் வேத வாக்கியங்கள் போதிக்கப்பட்டு வருகின்றன. நமது இருதயம் அப்பப்போ கொழுந்துவிட்டு எரிகிறது போல உணர்ந்தும் இன்று நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, உணர்வடைந்தவர்களாக, நமது ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் போல வாழுகிறோமா? இன்று என் கண்கள் திறவுண்டு வேத வெளிச்சத்தில் யாவையும் பார்க்கிறதா? சிந்திப்போம். ஜெபம் செய்வோமா? தேவனே, வேதத்தின் ரகசியங்களையும் அதிசயங்களையும் புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஆமேன்.